புலியின் தலைமை பண்பு. ஒரு அழகான காட்டில் எல்லா விலங்குகளும் ஒன்றாக கூடியிருந்தன. இன்று காடுக்கு ஒரு புதிய தொடக்கம். தன்னம்பிக்கையுடன் முன்னால் வந்தான் புலி. இந்த காடின் ராஜா நான். அவனது குரல் முழு காட்டிலும் ஒலித்தது. நல்ல வழிகாட்டி வேண்டும் என்றான் புலி. பலமும் பொறுமையும் கொண்ட கரடி காட்டின் அமைச்சரானான். இருளிலும் தெளிவாக பார்க்கும் ஆந்தை இனி இரவு பாதுகாப்பை கவனிக்கும் தலைவர். காடு நிம்மதியாக தூங்கியது. பெரும் சக்தியும் அமைதியும் கொண்ட யானை போர் மற்றும் பாதுகாப்புத் துறையின் தலைவர். எதிரிகள் நெருங்கவே பயந்தனர். மெதுவாக நகர்ந்தாலும் ஆழமாக சிந்திக்கும் ஆமை. அனைத்து திட்டங்களும் அவனது கையில். மரங்களில் வாழும் குரங்கு காட்டின் மரங்களை பாதுகாக்கும் பொறுப்பு பெற்றது. ஒவ்வொரு மரமும் பாதுகாப்பானது. முயல், நரி, மான் மூவரும் பொறுப்பு கேட்டு வந்தனர். ஆனால் அமைச்சர் கரடி மறுத்துளிட்டான். அவர்கள் மனம் கனிந்தது. அப்போது ராஜா புலி முன்வந்தான். ஒவ்வொருவருக்கும் தனி திறமை உள்ளது என்றான். வேகமான முயல் தூதன், புத்திசாலி நரி உளவுத்துறை, அமைதியான மான் சமாதானமும் மீட்பும். அனைவரும் தங்களின் திறமையால் செயல்பட்டனர். காடு ஒற்றுமையுடன் வளர்ந்தது. எல்லாருக்கும் பலம் உண்டு. அதை உணர்ந்தால்தான் உண்மையான வெற்றி.